ஹாய், வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ளம் கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் இப்போ வர கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து டேட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, செரி, அப்புறம் கிரேப்ஸு இது வந்து எடுத்திருக்கேன். இது 1 மந்த்துக்கு முன்னாடி ரம்மில் வந்து ஊற வைப்பாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் வந்து செய்கிறேன். இப்படியும் வந்து நம்ம செய்யலாம். இப்போ 1 கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிடணும். இது வந்து இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 2 ஹவர்ஸ் இருக்கட்டும். இப்போ இதுக்கு மில்க்கு, வெனிலா எசன்ஸு, ஆயிலு, பேக்கிங் பவுடர், மைதா, சுகர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரும், அதுக்கப்புறமா சின்னமன், அதாவது பட்டை, இது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும், பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பேக் டீனில் வந்து ஆயில் தடவிட்டு மைதா வந்து போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சுகர் வந்து கேரமலைஸ் வந்து பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் அதை சேர்த்துட்டு தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கோல்டன் கலரில் வரும். இது இன்னுமே வந்து டார்க் கலரில் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளம் கேக்குக்கு அந்த கலர் வந்து கிடைக்கும், ஃப்ளேவரும் வரும். இப்போ ஒரு பவுலில் ஆயில் சேர்த்துட்டு மில்க் வந்து ஒரு 1 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து எக்கு சேர்த்து கூட பண்ணலாம். எக்கு சேர்த்தோம் அப்படின்னா இந்த மில்க் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த சின்னமனும் சுகரும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மைதா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு பொறுமையாக வந்து இப்போ நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸோடையே நம்ம வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ பேக் டின்னில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே வந்து செரி, அதுக்கப்புறம் கேஷ்யூநட், டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அவனில் வந்து வச்சுட்டேன். நான் குக்கர்லேயுமே நம்ம வந்து செய்யலாம். பாருங்கள், ஒரு 40 மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.